ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் தொடச்சி அதில் கட் பண்ணி வச்சுக்குவோம். கொஞ்சமாக உப்பு, எல்லாமே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது வெண்டைக்காய்க்காக போடுறது. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இதில் பைண்டிங்காக கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணுறேன். சும்மா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா பரட்டி விட்ருவோம். பரட்டிட்டு கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் 4 to 5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நான் இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஓரமாக வச்சிடலாம். இந்த மசாலாஸ் பிசுபிசுப்பு தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த வெண்டைக்காவை நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம். சும்மா ஃப்ரை பண்ணால் அந்த டேஸ்ட்டு அந்த வெண்டைக்காயில் அந்த ஜூஸி ஏறாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி போடும்போது மசாலாவோடு போடும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் சும்மா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம கடாயில் போட்டு இந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே வெண்டைக்காவை ஒரு ஓரமாக வச்சுப்போம். இப்போ அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதில் ஆட் பண்ணிப்போம். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தாபா ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடியது. நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியரானது பிந்தி மசாலா. இது வீட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற மசாலாஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாஸாக நம்ம ஆட் பண்ணுவோம். 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். இது எல்லாமே பேசிக் மசாலாஸ் தான், வேறு எந்த மசாலாஸும் கிடையாது. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க, சிலர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம் சில்லி பவுடர். இந்த மசாலா என்றைக்கு ட்ரை மசாலா போட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது. ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர். ஜீரகமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி நான் எப்போவுமே வறுத்து அரைச்சி வச்சுக்கிறது தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவும் வீட்டில் நம்ம எப்பயும் போல் நம்ம அரைக்கிறது தான். எதுவுமே நம்ம கடையில் வாங்குறதில்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம அரைக்கிறது தான் என்றைக்குமே பெட்டர். கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை லைட்டாக நம்ம ஃப்ளேம் அதிகமாகவே வைக்கக்கூடாது, நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் மசாலா வேகும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் போய் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இதில் 50 ml ரொம்ப புளிக்காத தயிர் ஆட் பண்ணிப்போம். புளிச்ச தயிர் ஆட் பண்ணக்கூடாது. புளிக்காத தயிர் இன்றைக்கி போட்டோம்னா, இன்றைக்கி நைட் போட்டோம்னா, உர ஊற்றினோம்னா அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். புளிச்ச தயிர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் என்றைக்குமே கர்டு இல்லாமல் இருக்காது. கிரேவி எல்லாமே செமி கிரேவி தான். இது வந்து சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷன். கொரியாண்டர் லீஃப் கொஞ்சமாக போட்டுக்குவோம். வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மசாலாவோடு நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இந்த மசாலா வந்து வெண்டைக்காயில் பிடிக்கும். வதக்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வதக்கி கொடுத்துட்டு நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்கிறதா இருந்தாலும் இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ணும், ஒரு சப்பாத்திக்கு கொஞ்சம் கிரேவியாக செமி கிரேவியாக வேணுங்கும்போது நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ ஒரு 1/4 கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்ரு தேவை. ஏன்னா நான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்திக்கும் எனக்கு வேணுங்கிறனால இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சோன்னே நம்ம இறக்குனோம்னா நம்ம பிந்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே தாபா ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவும் கிடையாது, பேசிக் மசாலாஸ் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொரியாண்டர் லீவ்ஸை நம்ம தூவி விட்டுட்டு இறக்கணும்னா சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் நம்ம சாம்பார், புளிக்குழம்பு இதை வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி டைமில் இதை நம்ம ட்ரை பண்ணுறலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.